நிறையா ஆட்டு மந்த கூட்டம் வருது. 2 ஆட்டை பார்த்துட்டார் பாபா. 32 ரூபா கொடுத்து அந்த 2 ஆட்டை வாங்கி அப்படியே அணைச்சி பருப்பு வாங்கி ஊட்டி விட்டுட்ருக்கார். ஷியாமா தாத்தியா பண்ணால பயங்கரமான கோபம். பாபா, ஒரு ஆடு 2 ரூபா தான் பாபா, நீ என்ன பாபா 32 கொடுத்து ஏமாந்து போயிட்ட, ஏமாற்ற எல்லாரும் காசை கொடுக்கறதுனால தானே உனக்கு காசோட அருமை தெரியல பாபான்னாராம். அப்போ பாபா சொன்னாராம், ஷியாமா தாத்தியா, எனக்கு குடும்பம் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது, நான் ஒரு ஃபக்கீர். ஆனால் இந்த 2 ஆட்டோட கதையை சொல்கிறேன் கேளுன்னாராம். ஒரு புது கதை, நமக்கும் இந்த கதைக்கும் தொடர்பு இருக்குது, சொல்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டிங்க போன ஜென்மாவில் மனுஷ பிறவியோடு இருந்தது. என் கூட இருந்து என் கூடவே உட்காரக்கூடிய பாக்கியம் அதுக்கு கிடச்சிது. 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தானுங்க. நல்லா தான் இருந்தது வாழ்க்கை. கடைசியில் என்னாச்சுன்னா, பெரியவன் சோம்பேறி, இளையவன் நல்லா உழைக்கக்கூடியவன். பெரியவன் இளையவனை பார்த்து பொறாமப்பட்டான். கடைசியில் என்னாச்சுன்னா, இளையவன் சேர்த்து வைத்த அத்தனையும் தான் அபகரிக்கணும்னு அண்ணங்காரன் நினச்சான். கடைசியில் பெரியவன் இளையவனை கொல்றதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணால் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. பயங்கரமான கோபத்தோட வெறியோட பெரியவன் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய பாறை எடுத்து தம்பி தலையில் போட்டான். உடனே என்னையே நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி தம்பிக்காரன் எடுத்து ஒரு மம்புட்டி காம்பால் எடுத்து அண்ணனை அடித்தான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. கடைசியில் இந்த 2 ஆடாக பிறந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அதனால தான் நான் தூக்கி கொஞ்சினேன், உங்களுக்கெல்லாம் இந்த விவகாரம் தெரியாது அப்படின்னாராம் பாபா. அப்போ பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கூட உட்காரக்கூடிய பாக்கியம் அந்த 2 இளைஞர்களுக்கு கிடைச்சிது. மனுஷ பிறவி எடுத்து பாபா கூட உட்காரக்கூடிய பரம பாக்கியம், பரம்பொருளான சுவாமியினுடைய ஒரு சொரூபத்து பக்கத்தில் உட்கார்ந்து அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சும் தவற விட்டாங்க.